வணக்கம். ஒரு செய்தி பல கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் பேசுவதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த திரு சிந்தன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம். வணக்கம். அரசு பள்ளிகள் தனியார் மையத்துக்கு போகுது, தனியார்கள் ஆக்கிரமிக்க முயற்சிக்கிறாங்க அப்படின்ட்டு அறிக்கையை வெளியிட்டிருந்தீங்க. ஏன் அந்த அறிக்கை? இல்லை, அது முதல்ல அது எதிர்வினை. அமைச்சர் பேசுகிறாரு, அதாவது தனியார் பள்ளிகளுக்கான ஒரு சங்கம், அந்த சங்கத்தோட தொடக்க விழாவில் அதில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்காங்க. அதில் ஒரு தீர்மானத்தை வரவேற்று அவர் பேசுகிறாரு. அரசு பள்ளிகளை தத்தெடுத்துக்கிறதுக்கு நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றிருக்கீங்க, வரவேற்கிறேன்னு. அந்த பார்வை சரியில்லை. அதுதான் நாங்கள் நேரடியாக சொல்கிறோம். இது புதிய கல்விக் கொள்கையில் வரக்கூடிய ஒரு விஷயந்தான், புதுசு கிடையாது. அந்த தனியார் சங்கங்களுக்கு ஒரு விருப்பம் உண்டு, அதுக்கு தான் அவங்க அதை சொல்கிறாங்க. நம்ம அதை ஒரு கொள்கை முடிவெடுக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அரசு அப்படி பண்ணக்கூடாது. தீர்மானமாக தானே இருக்குது. தீர்மானத்தை அவங்க தான் போடுறாங்க. அமைச்சர் வரவேற்கும் போது அது பாராட்டுறாரு. எப்படி பாராட்ட முடியும்? நான் தான் கேட்குறேன். தொடர்ச்சியாக சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் நம்ம பார்க்குறோம். சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. அது ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. சிஎஸ்ஆருங்கிறது கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த தனியார் பள்ளிகள் முதல்ல கார்ப்பரேட்டா, அது முதல்ல அவங்க சொல்லட்டும். தனியார் பள்ளிகளை அரசு சட்டத்தின்படி என்னவாக வைத்திருக்கிறது? ப்ராஃபிட்டபுளாக இயங்க முடியுமா ஒரு கல்வி நிறுவனம்? ஒரு கல்வி நிறுவனம் சேவை நோக்கத்தில் தான் இயங்க முடியாது. தனியார் இயக்குனாலும் அதான் சட்டம். இது வரைக்கும் அதான் சட்டம். நீங்கள் சட்டத்தை மீறி தான் அதிகமான நன்கொடைகள் வாங்கி லாப நோக்கத்தில் இயக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் மக்கள்கிட்ட ஏதோ நாங்கள் ஒரு சமூக நல்ல நோக்கத்தோடு இதை செய்கிறோம் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க. ரெண்டும் முரண்படுது. ஒரு பக்கம் நாம் சட்ட ஒழுங்குக்குள்ளே இந்த தனியார் கல்வி நிறுவனங்களை கொண்டு வரணும், அதான் விஷயம். ரெண்டாவது, அந்த சங்க தொடக்க விழாவில் நிறைவேற்றப்பட்ட மற்ற தீர்மானங்களை பாருங்கள். ஒரு தீர்மானம் என்ன தெரியுமா? கட்டாய கல்வி சட்டத்தின் கீழே 25% மாணவர்களும் சேர்க்கணும் ஒரு பள்ளியில். அந்த மாணவர்களுக்கு கட்டணத்தை அரசு கொடுத்துட்ருக்கு. அந்த கட்டணத்தை உரிய நேரத்தில் கொடுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க? அரசுக்கிட்ட நான் ஸ்கூல் நடத்துகிறேன், அந்த பணத்தை கொடுங்கன்னு கேட்குறீங்க. அவ்வளோ காசு இருக்குது. நீங்கள் 500 பள்ளியை தரம் உயர்த்த போகிறீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே ஆர்டியில் வாங்க வேண்டிய பணத்தை வாங்காமல் கூட அரசுக்கு நல்லது செய்யலாமே. அந்த பெண்டிங் அமௌண்ட் அதிகமாகுது அது தெரியுதுல்ல. அப்போ என்ன அர்த்தம்? தனியார் பள்ளிகளையே அரசு தான் காசு கொடுத்து ஊக்குவிச்சிட்டு இருக்கு. அதுதான் ஆர்டி சட்டத்தில் நாங்கள் விமர்சித்த விஷயம் கூட அது. ஆனாலும் கூட ஓகே, தனியார் பள்ளிகளில் ஒரு சமூக பொறுப்புங்கிறது இருக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நீங்கள் அரசுக்கிட்ட தான் நீங்களே காசு வாங்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் என்ன நீங்கள் அரசுக்கு ஏதோ செய்கிறேன்னு சொல்கிறீங்க? அரசு ஒரு பெரிய நிறுவனங்க. நீங்கள் அந்த என்டிட்டி கிட்ட நான் கேட்குறது, நீங்கள் பள்ளிகளை தான் தரம் உயர்த்தணுமா? அவ்வளோ காசு இருந்தால் அரசுக்கு டொனேட் பண்ணுங்க. இல்லை, காலகாலமாக சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸுங்கிற அடிப்படையில் சிஎஸ்ஆர் கிடையாது. நம்ம இந்த சிஎஸ்ஆருங்கிறது அந்த விளக்கம் ரொம்ப ஒரு போலியான விளக்கம். தனியார் பள்ளிகளுக்கு சிஎஸ்ஆர் ஃபண்டுங்கிறது எங்கேருந்து வருதுன்னு கேட்குறேன் நான். சிஎஸ்ஆர் ஃபண்டு தனியார் நிறுவனங்கள், அதுவும் கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது கோடிக்கணக்கில் லாபம் எடுக்கிற நிறுவனங்கள் அந்த லாபத்தில் அவருடைய வருமானத்தில் ஒரு பங்கு சிஎஸ்ஆராக கொடுக்கும். தனியார்னு வரும்போது அவங்க கார்ப்பரேட்டாக வரமாட்டாங்க அப்படிங்கிறீங்க. அப்படி சட்ட அனுமதிக்கலைங்க. இவங்க கார்ப்பரேட்டாக செயல்பட்டாங்கன்னா அதை சட்ட அனுமதிக்கல. அதனால தான் அவங்க நிறைவேற்றின தீர்மானத்தில் தனியார் பள்ளி பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று கேட்குறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம்? தனியார் பள்ளியை ஒழுங்கு தானே படுத்தணும், அதை பாதுகாக்க என்ன இருக்குது? தனியார் பள்ளிகள் என்று மொத்தமாக பேச முடியாது, அது நிறையா இருக்குது. ஓகே, இருந்தாலும் கூட ஒரு பெரும்பான்மையான பள்ளிகள் அதிகமான கட்டணம் வச்சுருக்காங்க. தனிப்பயிற்சிங்கிற முறையில் கூடுதல் வருமானம் பார்க்குறாங்க. கோழி பண்ணைகளை போல் மாணவர்களை அடைத்து அந்த மாணவர்களுடைய இளமை பருவத்தையே சீரழிக்கிறாங்க. இன்னொன்று, ஒரு மாணவர்களில் ஏதுமற்றவர்கள் அல்லது கல்வி நிறுவனங்களுக்கு போக வாய்ப்பு இல்லாதவங்களை அவங்க எடுத்துக்கிறது கிடையாது. ஒரு நடுத்தர வர்க்கத்திலிருந்து தான் நிறைய மாணவர்கள் எடுத்து அந்த மாணவர்களை ஒரு போட்டிக்கு தயார்படுத்துவதோட கடந்த காலங்களில் நம்ம பார்த்தோம். எப்பவுமே இப்போ அந்த இது மாறி இருக்குல்ல. இல்லை எப்பவுமே அதுதான். இப்போவுமே கூட என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அந்த தீர்மானங்கள் எடுத்து பாருங்க. தனிப்பயிற்சிக்கு பெற்றோர் விருப்பம் தெரிவித்து அரசு தடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி வச்சிருக்காங்க. அமைச்சர் போய் பேசுறாரு. அரசு ஏன் தடுக்குது? அரசு ஏன் தடுக்குதுன்னா, கல்வியோட நோக்கத்தையே நீங்க சீரழிச்சு மாணவர்களுக்குள்ள போட்டி, பெற்றோர் அதாவது பெருமைக்கு பசங்களை ஒரு கோழி பண்ண மாதிரி ஆக்கக்கூடாதுங்கிறேன் நான். நீங்கள் கல்விங்கிறது நோக்கம் அப்போ அரசு பள்ளியெல்லாம் கல்வி நோக்கத்தை சரியாக செயல்படுத்தும் போது தனியார் பள்ளி வேற ஒரு குறுக்கு ஓட்டுனா இப்போ அரசு பள்ளியுமே கெட்டு போகுது இல்லை? சரி, நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி தேசிய கல்விக் கொள்கையை மறைமுகமாக கொண்டு வராங்க, அதுக்கான முயற்சி அப்படிங்கிறீங்க. தொடர்ச்சியாக எதிர்த்துட்டு தான் இருக்குது திமுக அரசு. அதுதான். அப்போ நாம் என்ன கேட்குறோம்னா, அரசு அதில் உறுதியாக இருக்கணும், மாநில கல்விக் கொள்கையை வெளியிட்டணும். ஓகே, இப்போ நீங்கள் அப்போதான் இந்த கேள்வி குறிப்பிட்ட மாதிரி பிஎம் ஸ்ரீ திட்டம் பிரச்சனையை பார்க்குறோம், எஸ்எஸ்ஏ திட்டம் பிரச்சனையை பார்க்குறோம். இதுலேயே தெரியுது கிட்டத்தட்ட 2-3 முறை அமைச்சர் தொடர்ச்சியாக நாங்கள் தேசிய கல்விக் கொள்கைக்கு
கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறோங்கிறாரு. அப்போ அதனால தான் நாங்கள் என்ன கேட்குறோம், மாநில கல்விக் கொள்கையை வெளியிட்ட சொல்லி கேட்குறோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு கல்விக் கொள்கை உருவாக்குவோங்கிறது வந்து ஒரு நல்ல முன்னெடுப்பு. மாநிலத்துக்கு நாங்கள் உருவாக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறது. அந்த முன்னெடுப்பு தாமதமாக என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி ஒன்றிய அரசு சில ப்ரெஷரை கொடுக்கும்போது, இப்போ தனியார் பள்ளிகள் பெரும்பாலும் ஏன் சிபிஎஸ்சிக்கு போடுறாங்க? அவங்க சமச்சீர் கல்வியவே ஒத்துக்க தயார் இல்லைல்ல. அப்போ ஒரு மாநில அரசின் கொள்கை முடிவு, நீங்கள் கடந்த கால கலைஞர் ஆட்சியுடைய அடையாளமாக சமச்சீர் கல்வி சொல்லப்படும் போது அதையே ஏற்றுக்க மறுக்கக்கூடிய இந்த தனியார் பள்ளிகள் தேசிய கல்விக் கொள்கையை எப்படி வந்து திணிக்கிறாங்க பாருங்க. அவங்க தீர்மானத்தில் இது வருது. மக்கள் அதிகமாக வராங்க, பிள்ளைகள் வந்து அதிகமாக சேர்த்துறாங்கிறது இந்த 3-4 ஆண்டுகளை பார்க்குறோம்ல. அது அதிகரிக்கணும். ஏன்னா அரசுங்கிறது வந்து நல்ல தரமான ஆசிரியர்களை கொண்டு இருக்கு. தனியார் பள்ளியில் ஆசிரியர்களுக்கான பயிற்சிங்கிறதுல அவ்வளோ கவனம் செலுத்துறதில்ல, உரிய சம்பளம் கொடுக்கறதில்ல. மாறா என்ன பண்ணுறாங்கன்னா, கோல் போஸ்ட்டை மாற்றி வைக்கிறாங்க. அதாவது அரசு பள்ளியை விட தனியார் பள்ளி எங்கே தரம் உயர்ந்ததுன்னு கேட்டால் நாங்கள் 100% தேர்ச்சின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேர்ச்சி அடையவர்களை மட்டும் சேர்க்குறீங்க. நீங்கள் அரசு பள்ளிகள் என்ன சாதனை செய்யுது? அதாவது இடைநீட்டு நிற்கக்கூடிய மாணவர்களை கல்வி நிறுவனத்தில் சேர்த்து, குழந்தை தொழிலாளியாக போகிறவங்களை கல்வி நிறுவனத்தில் சேர்த்து தேர்ச்சி அடைய வைக்கிறாங்க. இந்த ரெண்டையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு மார்க்கெட் சந்தை மாதிரி பண்ணுறோம். இந்த இடத்துல தான் நான் என்ன கேட்குறேன், அரசு பள்ளிக்கான தனித்துவம் ரொம்ப முக்கியமானது. அதை வந்து அரசு அமைச்சரை எதங்க முன்வைக்கணும்? அரசு பள்ளியை தான் முன்வைக்க முடியும். இல்லை, ஒரு முன்னெடுப்பை வந்து கொண்டு வராங்க தனியார் பள்ளிகள். அதை வந்து ஒரு அமைச்சர் பாராட்டுறாரு, அவங்களும் வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து எந்த இன்டென்ஷனோட வந்து நாங்கள் அப்படி வந்து அந்த தீர்மானத்தை வைக்கல அப்படிங்கிறாங்க. இல்லை, அந்த தீர்மானத்தில் இன்டென்ஷன் இல்லைன்னா மொத்த தீர்மானமே இன்டென்ஷன் இல்லாமல் இருக்கணும். எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு நோக்கம் இருக்குது. தனியார் நீங்கள் இதை குறிப்பிட்டு தான் அறிக்கை விடுறீங்க. நாங்கள் இதை விடுறதுக்கு என்ன காரணம்? எங்கள் அறிக்கையிலே தெளிவாக சொல்லியிருக்கோம். ஒன்று, அரசு பள்ளியும் தனியார் பள்ளியும் ஒப்பிடக்கூடிய இடத்துல இல்லை. அரசு பள்ளிங்கிறது ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு. தனியார் பள்ளிகளில் பல இடங்களில் கட்டமைப்பு இல்லை. அவங்களே கேட்டிருக்காங்க, போதிய கட்டடம் இல்லை, ஆனால் நாங்கள் ஆர்டிஇ சட்டத்தில் மாணவர்களை சேர்த்துட்டோம், அதுக்காக நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்துங்கன்றாங்க. மே 2023க்கு முன்னால் கட்டப்பட்ட எல்லா கட்டடங்களையும் நீங்கள் வந்து அங்கீகரிச்சிருங்க, நெகிழ்வாக அதை வந்து விட்டு கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏன் கோரிக்கை வைக்கிறீங்க அரசுகிட்ட? அப்போ உங்களுக்கும் சில குறைபாடுகள் இருக்குல்ல. அப்போ தனியார் பள்ளிங்கிறது ஒரே மாதிரி இல்லை. அப்போ நாம் என்ன கேட்குறோம், அரசுகிட்ட கோரிக்கை வைக்கிற இடத்துல தான் இருக்கீங்க நீங்கள் என்னவோ பரோபகாரம் ஒரு பெரிய மனசு பிடிச்சி செய்கிற மாதிரி சொல்கிறீங்களே. அவ்வளோ காசு இருந்தால் அரசுகிட்ட கொடுத்துருங்க. நீங்கள் ஒரு 500 பள்ளியை மட்டும் தேர்ந்தெடுத்து அதை மட்டும் உயர்த்தணும். நாங்கள் பிஎம் ஸ்ரீலேயே அதை தான் கேட்குறோம். ஒன்றிய ஆசியா அவ்வளோ காசு கொடுக்குறதா இருந்தால் எல்லா ஸ்கூலுக்கும் கொடுங்க. பிஎம் ஸ்ரீன்னு பேர் வச்சு சில ஸ்கூலை மட்டும் தரம் உயர்த்துவாங்களாம். அதுக்கு காசு கொடுக்கறதுக்காக ஒட்டுமொத்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கணுமா? இல்லை, அந்த இன்டென்ஷனவே திமுக அரசு எதிர்க்கிறாங்களா? அதை தான் சொல்கிறேன். அதே தான் இப்போ தனியார் பள்ளிகள், இப்போ அந்த தனியார் பள்ளி சங்கத்தோட உள்ள வந்து பலவேறு நோக்கம் கொண்டவங்க இருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியும், நந்தகுமார்னு ஒருத்தர், அவர் பிஜேபியில் நிர்வாக பொறுப்பில் இருந்தார். அவருமே தனியார் பள்ளிக்கு தான் வாதாடுறாரு. இன்னைக்கு கூட அறிக்கை விட்டுக்காரில் அவர் கையெழுத்திருக்கு. அப்போ பாஜகவுக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னா அதை எல்லா வடிவத்திலையும் அது முயற்சி பண்ணும். இல்லை, அப்படி இருக்கும்போது அமைச்சர் அது வந்து முழுமையாக அப்படி விட்டுற மாட்டாங்கல்ல. இல்லை, அந்த இடத்துல பேசி இருந்திருக்கலாமே. இவ்வளோ பெரிய விமர்சனம் வந்திருக்காது. தத்தெடுத்துருங்கிறத வார்த்தையவே அவர் தான் பயன்படுத்தினார். அப்போ அதனால் வந்து நாங்கள் விமர்சிக்க வேண்டியிருக்கு. மேபி இந்த விமர்சனத்துக்கு பிறகு அவர்கள் ஒரு நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டா, ஏன்னா நிறைய பேர் விளக்கம் கொடுத்துருக்காங்க, நாங்கள் அந்த நோக்கத்தில் போகலன்னு மாற்றிக்கிட்டால் அது எங்களுக்கு கிடைச்ச வெற்றி தான். ஏன்னா அப்படி தான் நாங்கள் கூட்டணிங்கிறத வந்து பார்க்குறோம். கூட்டணியில் இருக்கும்போது நீங்கள் சொல்லக்கூடிய தேசிய கல்விக் கொள்கையை வந்து மறைமுகமாக கொண்டு வராங்க அப்படிங்கிறீங்க. ஆனால் அதுக்கான ஒரு முகாந்திரமே இல்லை. முதல் விஷயம் என்னன்னா, நாங்கள் வந்து ஆட்சியில் இல்லை. எங்கள் நோக்கமே என்ன, பாஜகவுடைய கொள்கையை தமிழ்நாட்டுக்குள்ளே அனுமதிக்கக்கூடாதுங்கிறது தான் அணியாக நிற்கிறோம். உறுதியாக இருக்காங்கல்ல. ஆட்சி பொறுப்பில் நாங்கள் இல்லை. நாங்கள் உறுதியாக இருக்க வைக்கிற பொறுப்பு கம்யூனிஸ்ட்டுகளுக்கு இருக்குன்றேன்னா, அவங்க உறுதியாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கட்சியாக இருப்பாங்க, ஆட்சின்னு வரும்போது நெகிழ்வாக இருப்பாங்க. அப்போ நாங்கள் முரண்பட வேண்டியிருக்கு. எத்தனை விஷயத்தில் முரண்பட்டுருக்கோம்? முரண்படாமல் இருந்திருக்கோமா? இது பள்ளிக்கல்வித்துறையே எடுத்துங்க. எத்தனை விஷயத்தில் இப்போ நம்ம சென்னையில் ஒரு பள்ளியில் வந்து ஒரு சாமியார் போய் ஒரு கிளாஸ் எடுக்கிறாரு. யார் முதல்ல எடுத்து நிற்கிறா? நாங்கள் தான் நிற்கிறோம். அடுத்த நாள் அமைச்சர் போயிட்டாரு. அதுக்கு பிறகு அது விளக்கம் வருங்க. அது நடக்கக்கூடாதுங்கிற இடத்துல நாங்கள் நிற்கிறோம். அதே மாதிரி அரசு பள்ளிகளை பாதுகாத்தாக்கணும். அரசு பள்ளிகளை மூடுறதுன்னு முடிவெடுத்தாங்க. அது ஒன்றும் ஆர்எஸ்எஸ் கொள்கை மட்டும் கிடையாது, தனியார் மய கொள்கை. நாங்கள் அரசு பள்ளிகளை மூடாதீங்கன்றோம். நீங்கள் தரம் உயர்த்துங்க,
மாணவர்களை வந்து கூடுதலாக சேர்க்க முயற்சி பண்ணுங்க, இடைநிற்றலை குறைக்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு இடைநிற்றல் அதிகமாக இருக்கு, குழந்தை திருமணம் அதிகமாக இருக்கு, குழந்தைகள் திருமணமும் அதிகமாக இருக்கு, குழந்தை வேலைக்கு போகிறதும் அதிகமாகுது. இதெல்லாம் வந்து பள்ளி இடைநிற்றலால் வரக்கூடிய விளைவுகள். இதே காலகட்டங்களில் பள்ளிக்கு அதிகமாக வந்து மாணவர்களை வர வைக்கிறதுக்கான முன்னெடுப்புகள் நிறையா பண்ணியிருக்காங்கல்ல. அதான் சொன்னேன், அதாவது அரசு பள்ளிகளை மேம்படுத்த வேண்டியது தான் அரசோட வேலை. அது அரசின் பள்ளி, அது மக்களின் பள்ளி, நாம் கொடுக்குற வரிப்பணத்தில் நடக்கிற பள்ளி. இன்னும் சொல்லப்போனால் மாவட்ட ஆட்சியர்கள், அரசியல் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே குழந்தைங்களை அரசு பள்ளியில் சேர்த்தீங்கன்னா அரசு பள்ளி இன்னும் தரம் உயர்த்துவீங்க. எல்லோருக்கும் ஒரே விதமான பள்ளி கொடுங்க. குழந்தைகளுடைய வாழ்க்கைங்கிறது சமமாக இருக்கணும், அவ்வளோதான். அதை நம்ம உறுதிப்படுத்துறது நம்ம கூட்டு பொறுப்பு. நம்மக்கிட்ட சில விஷயங்கள்ல மாற்று கருத்து இருக்குது. அதாவது இப்போ மக்கள்கிட்டயே மாற்று பார்வை இருக்குது. இப்போ ஆங்கிலம் தான் உயர்ந்தது, மும்மொழி கொள்கை தான் உயர்ந்தது நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் இல்லைன்னு கொள்கை அளவில் மட்டும் சொன்னால் பத்தாது, நீங்கள் ஸ்டாண்டர்டை உயர்த்தி தான் காட்டணும். அதை செய்கிறீங்கன்னா அந்த இடத்துல வரவே இருக்கிறோம். கடந்த காலங்களில் ஒப்பிடும்போது ஸ்டாண்டர்டை உயர்த்துறதுக்கான வேலைகள், மாணவர்களை அதாவது நல்ல ஒரு சயின்டிஃபிக்காக வந்து திங்க் பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து வெளிநாடுகள் அழைத்துட்டு போகிறது, இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குதுல்ல. ஆமாம், நான் அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் பாராட்ட தான் செய்கிறோம். என்னென்னா நீங்கள் வெறுமனே இந்த மாதிரி சில பேரை கூப்பிட்டு போகிறது அப்போ இல்லை. ஒரு முக்கியமான திட்டம் இப்போ கூட வந்து தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இதெல்லாம் வந்து ஒரு முன்மாதிரியாக தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்காங்க. இந்த சாதனைகள் எல்லாத்தையும் பாதுகாக்கணுங்கிறத ஒரு பக்கம் பேச வேண்டியிருக்கே. அது நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் சொல்லும்போது இப்போ இந்த தனியார் பள்ளி கூட்டமைப்புக்கு நோக்கம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஒரு சங்கம் உருவாக்குறாங்க, அந்த சங்கத்தோட எல்லா தீர்மானத்தை படிக்கும்போது அவங்களுக்கு என்ன நோக்கம் இல்லாமல் எங்கே இருக்குது? இல்லை அரசு விட்டுருமா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தனியார்மயப்படுத்துறது? அந்த இடத்துலயே மறுத்துருக்கலாமே. நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு அவ்வளோ காசு இருந்தால் அரசுக்கு டொனேட் பண்ணுங்க. அரசு வந்து நீங்கள் வந்து நான் என்ன கேட்குறேன், இந்த தனியார் பள்ளிகள் நீங்கள் எதை வேணால் மேம்படுத்தலாம். நீங்கள் 500 பள்ளிகளை தேர்ந்தெடுத்து மேம்படுத்துகிறேன்னு சொல்லும்போது ஒன்று உங்ககிட்ட காசு இல்லை, நீங்களே கோரிக்கை வைக்கிறீங்க. சரி காசு இருக்குன்னு வச்சுக்கலாம், நீங்கள் அவ்வளோ லாபம் இருக்குன்னா உங்கள் கட்டமைப்பையே உயர்த்தலாம்ல. கட்டமைப்பை உயர்த்தாமல் ஏன் வந்து அனுமதி கேட்குறீங்க? அதுக்கப்புறம் நான் தனியார் பள்ளி போய் அரசு பள்ளியில் ஏதோ ஒரு வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். அந்த அரசு பள்ளியை மேம்படுத்த, அதுவும் பக்கத்துலேயே இருக்கிற பள்ளியை மேம்படுத்த நீங்கள் விட்டுருவீங்களா? உங்கள் நோக்கம் என்ன? அப்போ அதுக்கு நீங்கள் அதுக்கு மாற என்ன செய்யலாம்? அந்த பணத்தை நீங்க அரசு கையில கொடுத்துடலாம். அரசுக்கு எங்க தேவையோ அதிகாரிகள்லாம் இருக்காங்கல்ல, ஆமா அவ்வளோ எங்க தேவையோ அதை செய்யறதுக்கு அரசே இருக்குன்ற. நான் முதல்ல உங்களுக்கு சிஎஸ்ஆர் ஃபண்டு கிடையாது, அது தப்பான விளக்கம். ரெண்டாவது உங்களுக்கு அந்த நோக்கம் கிடையாது, ஏன்னா உங்க மற்ற தீர்மானம் அப்படி காட்டலை. தனியார் பள்ளிகளுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது, லாப நோக்கம். அந்த நோக்கத்தை அரசு அனுமதிக்கல, அதனால தான் சட்டம் கேட்குறீங்க. இத்தனையும் முரண்படுது உங்ககிட்ட. ஸோ நீங்கள் வந்து இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லும்போது இல்லைங்க, நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையை தான் முயற்சி பண்ணுறீங்க, அதை அரசுகிட்ட திணிக்க பார்க்குறீங்கன்னு சொல்கிறோம். பார்ப்போம். குறிப்பிட்டு அந்த தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அமைச்சர் தரப்புலேருந்து விளக்கம் வரக்கூடியதாக இருக்கதா பார்க்கலாம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி அரங்கத்துக்கு வந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.